இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் உபத்திரவப்பட்டார். ஒரு அருமையாக ஆரம்பித்தாங்க எபிரேயர் 12 அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்னென்னலாம் சகித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் என்னென்னலாம் சகித்தார்? நிந்தையை சகித்தார். பாவ மனிதர்கள் மூலமாக வந்ததான எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வெளியே இருக்கிற மனிதர்கள் மூலமாக வர்றது விட்டுருங்க. கூடவே பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:70 சகோதரர் சொன்ன வார்த்தை, 12 பேராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். இந்த வசனத்தை ஒரு சிலர் இப்படி சொல்லுதுண்டு. அவர் தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பின்னாடி அவர் பிசாசாயிட்டாருன்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் தெரிந்து கொண்டே அவரை முதல்ல அப்படியே தான் அவர் ரட்சிக்கப்படாமே தான் அவரை தெரிந்து கொண்டு வைத்தார் அப்படின்னே சொல்றவர்கள் உண்டு. அவங்க ஏன் எப்படி சொல்றாங்கன்னா, யோவான் 6:64 பாருங்க. யோவான் 6:64, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதி முதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் தெரிந்து கொள்ளும் போதே தெரியும் ஒரு விசுவாசிக்கலைன்னு. அப்படி இருந்து தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவுக்கு உபத்திரவத்தை கொடுக்கறதுக்காகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு ஆளை தெரிந்த அந்த கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே வைக்கிறது மாதிரி நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், அல்லது ஒரு அவிசுவாசி அறகுற விசுவாசியான ஒரு மனைவி அல்லது புருஷன், அல்லது நமக்கு நோவை கொடுக்கக்கூடியதான பக்கத்து வீட்டார் அல்லது உறவினர்கள், மாமனார் மாமியார், யாரை வேணாலும் வச்சுங்க, சம்மன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனே அவங்களுக்கு கொடுத்தது மாதிரி தான். எபிரேயர் 2:10 வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு, இட் ப்ளீஸ்ட் காட் டு கிரஷ் ஹிம். எசாயால அந்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ப்ளீஸ்ட் காட் டு கிரஷ் ஹிம். அவர் நொறுக்குவது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஏன்னா உபத்திரவத்தின் மூலமாக தான் நம்ம பூர்ணமாக முடியும். அதனாலதான் எபிரேயர் 5:7 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதறினார். அருமையான சகோதரர், இன்னைக்கு நல்லா பரலோகமே திறந்தது போன்ற வார்த்தை இது. எத்தனை பேர் அதை முத்துவா நீங்க ருசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, எபிரேயர் 5:7 வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, இந்த வசனத்துல என்ன அடங்கியிருக்கு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் வாழ்ந்த உயிரோடு வாழ்ந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தாராம். எதற்கு? இப்ப பிரதர் சொன்ன வார்த்தை எடுத்துங்க. இப்படி ஒரு அவிசுவாசி கூடவே இருக்கிறார். ஆதி முதல் அவரை விசுவாசிக்கவே இல்லை. 12வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமைக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவன் திருடன் ஆனபடினாலும், அவர் ஏற்கனவே அவிசுவாசின்னு வாசிச்சிட்டோம். ஆதி முதல் அவர் என்ன செய்யல, விசுவாசிக்கவே இல்லை. இப்பொழுது என்ன செய்யறாருன்னா, அவர் 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் திருடன் ஆனபடினாலும். ஒரு அப்போஸ்தலர்னு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபர், 12 பேர்ல ஒரு குடும்பத்தில் 12 பேர்னு வச்சுக்கோங்களேன். தேவன் இயேசுக்கு கொடுத்த ஒரு குடும்பம் மாதிரி தான். ஊழியத்துக்கு வந்த பின்னாடி மரியாள் யோசேப்பு கூட இல்லை. அவருடைய சீஷர்கள் தான் அவருக்கு இப்போ ஒரு குடும்பம். அந்த சீஷர்களில் ஒருத்தன் அவிசுவாசி, ஆரம்பத்திலிருந்தே விசுவாசிக்கல அப்படின்னு எழுதியிருக்கு. ஆதி முதல் அவன் தன்னை விசுவாசிக்கலை.
அப்ப எதுக்கு ஆண்டவரே நீங்க இப்படி அவரை தெரிந்து கொண்டீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, எதுக்கு இந்த மனுஷனை போய் அந்த தலையில கட்டி வச்சீங்க, எதுக்கு இந்த மனுஷியை போய் கட்டி வச்சீங்க, ஐயோ இப்படி ஒரு பிள்ளையா, இது தொல்லையா, எதுக்கு எனக்கு இப்படி கொடுத்தீங்க, எனக்கு இப்படி ஒரு மனுஷனை ஏன் கொடுத்தீங்க, இப்படி ஒரு பாஸை ஏன் கொடுத்தீங்க, இப்படி ஒரு மாமியாரை மாமனாரை ஏன் கொடுத்தீங்க, இப்படி ஒரு சகோதரனை ஏன் கொடுத்தீங்க? இப்படிதான் நம்ம நிறைய பேர் புலம்புறோம். சகோதரர் சொன்னாங்க, ஏசு ஆண்டவர் போய் அவருடைய சொந்த சித்தம் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம மாம்சத்தில் இருந்ததுனால நம்மளை போன்ற சித்தம் தான் இருந்திருக்கோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அவன் வந்து திருடிக்கிட்டே இருக்கான்ப்பா, நமக்கு தெரிஞ்சுன்னு என்ன செய்வோம், இம்மிடியட்லி வில் அந்த பொறுப்பையாவது எடுத்துக்கிடுவோம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது. யோசிச்சு பாருங்க, பணப்பையை இன்னும் ஏன் அவர் வச்சிருக்கிற, அவர் அவிசுவாசின்னு தெரியும், அவர்கிட்ட ஏன் பணப்பையை கொடுக்கணும்? ஏசு அறிந்திருந்தார் எழுதியிருக்கு, ஆதி முதல் அவர் தன்னை விசுவாசிக்கவில்லை என்று தெரிந்திருந்தார். அவன் திருடனானபடியினாலும் நம்ம வாசிக்கிறோம். அது எங்க எழுதியிருக்கு? 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? அவன் திருடனானபடியினாலும் அந்த பணப்பையில, அதாவது ஆண்டவருக்கு வரக்கூடிய காணிக்கையை திருடுகிறவனானபடினாலும் அப்படின்னு தெரிந்திருக்கு. அவருக்கு தெரியும்னே எழுதியிருக்கு. இப்படி தெரிந்த முன்னாடி ஏன் ஆண்டவரே அவர் வச்சிருக்கீங்க? அந்த பண பொறுப்பையாவது நீங்க வந்து மாத்தி வேறாட்ட கொடுக்க கூடாதா? நமக்குள்ள கேள்வி வருமா இல்லையா? சகோதரர் அருமையா சொன்னாங்க, என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது. சகோதரர் சொன்னது போல, பிதாவே இவன் அவிசுவாசியா இருக்கிறான், 12 பேரை நான் தெரிந்து கொண்டவன் பிசாசா இருக்கிறான், பிசாசோட குடியிருந்தது மாதிரி இருக்கு, பணப்பையில விழுகிறதையெல்லாம் திருடுறான். தேவன் என்ன சொல்றாரா, நான் உங்ககிட்ட கொடுத்தது யாரோ அது விசுவாசியா அவிசுவாசியா நீ கவலைப்படக்கூடாது. கடைசி நாள் வரைக்கும் நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில டிவோர்ஸுங்கிறது வந்து, விவாகரத்துங்கிறது ரொம்ப பிரபல்யமாயிட்டு இருக்கு. நம்ம கோர்ட்டில் வேலை பார்க்குற நம்முடைய சகோதரன் சொல்லுவார், விவாகரத்து நிறைய வருது, அதில் கிறிஸ்தவர்களுக்குள்ள, அது வெளிநாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஒரு மனைவின்னு வந்து ஒரே ஒருத்தர் தான், அல்லது புருஷன் ஒருத்தர் தான், அவர் கூட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அது வந்து கண்டிப்பா, ஏன்னா பிள்ளைகள் பிறந்துடுறாங்க, அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பந்தங்கள், அதை வந்து அவ்வளோ ஈஸியா நீக்கிறே முடியாது. ஆனால் அதையே வந்து விட்டு விலகிறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அது கொஞ்சம் கடினம்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க பிள்ளைகள் இருக்காங்க, எதிர்காலம் அதெல்லாம் யோசிக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா சீசரில் ஒரு ஆளை நீக்கிறது ஈஸி. இப்ப சபையை விட்டு ஒரு ஆளை என்ன பண்ணலாம், ஈஸியா வெளியே போன்னு சொல்றது நமக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இயேசு போய் பிதாவிட்ட கேட்கிறாராம், பிதாவே என்ன, நோ 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 அவர் இருக்கட்டும், என் சித்தத்தின்படி அல்ல உம் சத்தியத்தின்படி எனக்கு ஆக்கிடுது. அவிசுவாசின்னு தெரிஞ்சு, திருடன்னு தெரிஞ்சு, அந்த பணப்பை பொறுப்பை கூட அவர் எடுக்கவே இல்லை. ட்ரெஷரர் பொறுப்பை கூட என்ன செய்யல, அவரு எடுக்கவே இல்லை. ஏன்னா அது பிதாவினுடைய சித்தம் இல்லை. இதுக்கு தான் அவர் போய் கதறி அழுகிறார், பிதாவே நான் என் இருதயத்தில் கொஞ்சம் கூட உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒன்றை செஞ்சிடவே கூடாது. இவரை நேசிக்கணும், நேசிக்கணும். அவர் பிசாசாவே இருந்தால் நேசிக்கணும். சகோதரர் சொன்னதோட பிசாசோட குடியிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. சிலர் வந்து மனநோயினால பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மன வளர்ச்சியற்றவர்கள், அவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஆவி உள்ளவர்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், சகோதரர் சொன்னது போல குடிகாரர்களாகிய புருஷர்கள், முரட்டாட்டம் பண்ணி எதிர்த்து சண்டை போடக்கூடியதான பெண்கள். சில வீட்டுல கேள்விப்பட்டிருக்கேன், பெண்கள் புருஷர்களை அடிக்கிறவங்களா இருக்காங்க. வாடான்னா போடான்னா போடி, அடின்னா அடி. அப்படிப்பட்ட மனதரோடு எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, புருஷன் முன்னாடி வர வழியில் என்ன செய்ய, கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைய பத்தாச்சு, அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன? சில பெண்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் உயிரோடு வாழ்றேன், இல்லைன்னா நான் எப்போ போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனுஷன் வந்து ஒரு சீசன் தான், அவரை வெளியே போய் சொல்றதுனால ஒன்றும் ஆக போறதே கிடையாது இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, 12 பேர்ல ஒருத்தர் வெளியே போச்சோன்னா என்ன ஆக போகுது? அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் எல்லாருமே நீங்க போக மனசா இருந்தா போங்கட்டாரு. ஆனா இந்த யூதாஸ் காரியத்தை ஏன் வந்து அவர் நீக்காம வச்சிருக்கணும்? அவிசுவாசின்னு தெரிஞ்சு, திருடன்னு வச்சிருந்து, காட்டிக்கப்படவன்னு தெரிஞ்சு. லூக்கா 22:3 3 வாசிங்க. அவர் வந்து சும்மா ஏதோ ஒரு கோபத்துல போய் காட்டி கொடுத்தாருன்னு இல்ல. நம்ம வந்து மத்தேயு 26 பார்த்தோம்னா அவர் விசனமடைந்து போனார் அப்படின்னு வாசிக்கிறோம். லூக்கா 22 எவ்வளவு திட்டம் போடுறாருன்னு பாருங்களேன். திட்டம் போட்டு 3 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்.
அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் ம். அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். பாத்தீங்களா என்ன கொடுமை பாருங்க. கூட இங்க சாப்பிடுறது. ஒரு முறை நாங்க தூத்துக்குடி மீட்டிங் போயிருந்தோம். நம்ம சர்ச்சுக்கு வந்த ஒரு பிரதர் வந்து பேர் கொடுத்து அங்க வந்துட்டாரு. அப்ப பேர் கொடுத்து மீட்டிங் கூட்டிட்டு போறதே பெரிய காரியம். அதுலயே கட் பண்ணுவோம் ஆளை குறைக்கணும்ட்டு. அவர் நம்ம மீட்டிங்ல வந்து மீட்டிங் ஹாலில் தங்கிட்டு ராத்திரிக்கு சாப்பிட படுக்க இங்க வச்சுட்டு பகல்ல போய் இன்னொரு இடத்துல மீட்டிங் போயிட்டு புத்தகத்தை வாங்கி வந்து படிச்சுட்டு இருந்தார். எங்கெங்க போனீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மீட்டிங் வேற இடத்துல நடக்குதுன்னு சொன்னாங்க. அங்க போய் என்னன்னு அது யாருன்னாக்கா அது வேற ஒரு ஜீசஸ் ஒன்லி குரூப். அது அங்க போயிட்டு புத்தகத்தை வாங்கிட்டு வச்சுட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏங்க இந்த கூட்டத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வரதே பெரிய காரியம். பேர் கொடுத்தவங்க நிறைய பேர் வர வேண்டாம்னு குறைக்கிறோம் ஆளை. நீ பேரை கொடுத்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்ற இங்கே வந்து தூங்குற பகலில் மீட்டிங் வேற இடத்துக்கு போயிடுவியா? எவ்வளோ ஜீரணிக்கிற கஷ்டமா இருக்கும். இயேசுனுடைய 12 பேர்ல இடம் பிடிக்கிறதே பெரிய காரியம். ஆனால் 12 பேர்ல இடம் பிடிச்சி ஒன்னாக உண்டு உறங்கி அது மட்டும் இல்ல பணம் பையவே அவர் சுமந்துக்கிட்டு இருக்காரு. இத்தனையும் தெரிஞ்ச இயேசு ஆண்டவர் அவர் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. இயேசு வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல 34 வசனத்துல புதிய ஒரு கற்பனையை நான் தரேன்னு சொன்னாரு. என்னன்னா, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிற போல நீங்கள் ஒருவன் அன்பா இருக்கணும்னாரு. அது என்ன, நான் உங்களில் எப்படி அன்பா இருந்தேன்னா அது 13ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நினைக்கிறேன் இல்ல, யோவான் 13 2வது வசனம், சாரி 1வது வசனம். 1வது வசனம் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். யோவான் 13:38 சீஷர் பேதுரு குறித்து வாசிக்கிறோம். இயேசு முன்னாடியே சொல்றாரு, இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கக்கூடிய மனைவி உண்மையா இல்ல, புருஷன் உண்மையா இல்ல, அல்லது பணப்பையை வச்சிருக்கிற பிரதர் உண்மையா இல்ல, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும். அவரே சொல்றாரு, ஆண்டவரே யாருன்னு கேட்க நானும் கேட்க வந்து நான் இப்ப துணிக்கை தோட்டி யார்கிட்ட கொடுக்குறோம் அவன் தாங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளியரா தெரியும் அவருக்கு. யார் காட்டு குடிக்க போறா, யார் போய் பேரம் பேசிட்டு வந்தா, நீ செய்யறத சீக்கிரமா செய்யின்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சு எப்படிங்க அவரை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படிதான் நமக்குள்ள ஒரு கேள்வி. நல்லா தெரிஞ்சு ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்றா, அல்லது புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்றான், எப்படி அவரை நேசிக்க முடியும்? இங்க என்ன எழுதியிருக்கு அவருக்கு? இவ்வுலகில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தம் என்ன அர்த்தம்? சகோதரர் சொன்னாங்க இல்லையா, நண்பனே நான் அவரை வெறுத்துடக்கூடாதுப்பா, எனக்கு தெரியும் இவன் திருடன் தான், அவன் அவிசுவாசி தான், ஆதி முதல் வந்து பிசாசா இப்ப ஒருத்தன் இருக்கிறான், இப்ப அவனுக்குள்ள சாத்தானே பூந்துட்டான்னு எழுதியிருக்கு. முதல்ல பிசாசா இருக்கிறான் எழுதியிருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, அவனுக்கு சாத்தான் அந்த துணிக்கை வாங்கினோன்னு சாத்தான் அவனுக்கு புகுந்தான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி என்னால நேசிக்க முடியும்? எதுக்காக? இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, எதுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டாந்து நீங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வைக்கணும்? எதுக்கு நீங்க பிசாசை உள்ள விடணும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும். இதுதான் தேவனுடைய அனந்த ஞானம். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தணும். அந்த உபத்திரவம் பாடு இல்லைன்னு வச்சுக்க. இப்ப நம்ம இயேசு குறித்து நம்ம பேச முடியுமா? உங்களுக்கு என்ன, 12 பேரை அழகா முன்னக்கூடியே தெரிஞ்சிருச்சு, நீங்க 12 பேரை யோக்கியமா தெரிஞ்சு வந்துட்டீங்க, நீங்க வாழ்க்கை வாழ்ந்து ஈஸி. எங்களுக்கு அப்படியா? இந்த மனைவியை பாருங்க, இந்த புருஷனை பாருங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க, இந்த சகோதரரை பாருங்க. உண்மை இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சபையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை நேசிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்களை வெளியேற்றுறதா இஷ்டமா இருக்கு. டிவோர்ஸ் அல்லது வீட்டை விட்டு வெளியே போயாவது வேற வீட்டுல தனியா குடியிருந்துடலாம், இப்படிதான் நினைக்கிறோம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க. இதுதான் சிலுவை. அவர் 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில இது அடங்குது. 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில 30 வருஷம் அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவிசுவாசிகளோட தான் அவர் வாழ்றாரு. எல்லாமே அவிசுவாசிகளுடைய கூட்டம் தான், யாரும் விசுவாசிக்கல. ஏன்னா சகோதரர் குறித்து என்ன எழுதியிருக்கு? யோவான் 8 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் அப்படி செய்தார்னு எழுதியிருக்கு. கிண்டல் பண்றாங்க. பிரபல்யமா இருக்கிற ஒரு முனை என்ன செய்ய மாட்டான், அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான். நீ போய் பண்டிகையில பிரபல்யமா பண்ண வேண்டியது தானே. அருமையானவர்கள், என்னை கேட்ட இந்த அருமையான வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாடு, எனக்கு ஏன் இப்படி ஒரு மனுஷன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, எனக்கு ஏன் இந்த பொருளாதார கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் புருஷன் இல்லை, அல்ல மனைவி இல்லை, அல்லது பிள்ளைகள் இப்படி
கேட்கிறவர்களே, தேவன் அவங்களை கொண்டு நம்மளை பூர்ணமானதுக்கு தான் வச்சிருக்கார். ஆமா, பூர்ணமான மனிதர் இருக்கிற இடத்துல பூர்ணமாக முடியுமா? நான் பார்த்துருக்கேன். அருமையான தேவ மனிதர்களுடைய வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் தேவ பக்தி இல்லாதவர்கள் வளர்ந்துருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப ஜென்டில் பீப்புள். அவங்க அடிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, இன்னொரு முனைக்கு போயிடுவாங்க. அவருடைய பிள்ளைகள் வேவாடா போவாங்க. ஆனா இப்படிப்பட்டதான முரட்டாட்டமான வெயில இருந்து வந்தவங்களுக்கு தாங்க நிழலோட அருமை தெரியும். வெயில இருந்து வந்தவங்களுக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கக்கூடிய இந்த பகுதியில தேவன் அருமையான ஒரு சத்தியத்தை வச்சிருக்கார். சகோதரனைக்கு அருமையாக தான் சொன்னார். இயேசு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை, நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள், ஏன் அது இயேசுவை விட நம்ம பரிசுத்தவான்களா? அவர் இப்படி கேட்டிருக்கலாம்ல, எனக்கு ஏன் இந்த பாடு? நான் பரலோகத்தில் இருக்கிற மேன்மையை தொடர்ந்து இங்க வந்திருக்கிறேன். பரலோகத்துக்கு கீழே சீஷர்கள், தேவதூதர்கள், தேவதூதர்களுக்கு கீழே மனிதர்கள், அதுலயும் ஒரு அடிமையை போல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு ஏழ்மையான குடும்பம். இது 10 30 வருஷம் தான் நான் இந்த பாடுனா, இந்த 3 வருஷமே என் கூட இருந்தேன். ஒரு துரோகி கூட இல்ல, பிசாசு. என்னது அது? பிசாசு. பிசாசு கூடவே 3 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெருசான காரியம். ஆனா அந்த 3 வருஷத்துலயும் பிசாசு கிட்ட கொடுத்த பொறுப்பையும் எடுக்கல, அப்போஸ்தலர்களை பட்டத்தையும் எடுக்கல, நீ என்னுடைய சீசன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கடைசியாக என்னன்னு சொல்றாரு முத்தாய்ப்ப ஒரு வார்த்தை, நண்பனே. என்ன சொல்லிட்டாரு? நண்பனே. திட்டம் போட்டு காட்டி கொடுத்தவன, பேரம் பேசி எவ்வளவு கொடுப்பியே என்ன கொடுப்பியன்னு கேட்டு காட்டி கொடுத்தவன நண்பனே. பேதுரு கூட சொல்லிடலாம். ஏன்னா அவர் விலையினத்துல மறுதளிச்சிட்டார். அவர் அப்படி செய்ய நினைக்கவே இல்லை. அவர் திட்டம் போட்டு மறுதளிக்கவே இல்லை, விலையினத்துல மறுதளிச்சிட்டார். அவரிடத்துல அன்பு கூர்ந்தார், அது வேற விஷயம். ஆனா இவரு திட்டம் போட்டு, அதுதான் பிசாசு, அவிசுவாசி. ஆரம்பத்துல இருந்து திருடனுக்கு ட்ரெஷரர் போஸ்ட் நம்ம கொடுப்போமா? சந்தேகமா இருந்தா கூட கொடுக்க மாட்டோம். ஆனா பிதா சொல்றாரு, இயேசு செய்யறாரு. பிதா என்ன சொல்றாரு? ஆண்ட பொறுப்பை கொடு. தினந்தினம் ஓட்டையில பையில போட்டது மாதிரி தான் போயிட்டே இருக்கு. ஆனா இயேசு நேசிக்கிறார். அருமையானவர்களே, ட்ரெமெண்டஸ். இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு சகோதரர் சொன்ன வார்த்தையிலே நீங்க பாருங்க, அவரை நோக்கி தான் ஓடணும்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் நிருபத்துல 12வது அதிகாரம், எபிரேயர்கள் நிறுவம் 12வது அதிகாரம், ரன் த ரேஸ் லுக்கிங் இன்டு ஜீசஸ். 2வது வசனம் வாசிங்க. இல்ல 1வது வசனத்துல பின்பகுதி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இயேசுவை நோக்கி ஓடுங்க. இயேசு என்ன சொல்றாரு? கம் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. இப்படிலாம் வெளியில போய் சொன்னா அற்புதம், அடையாளம், சுகம், இது சொன்னா நமக்கு உற்சாகமா இருக்கு. கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைகிட்ட பொண்ணுகிட்ட போய் கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம போற ஹனிமூனு, அப்படி டிராவலு, டூரு, உல்லாசமான வாழ்க்கைன்னு சொன்னா அந்த கற்பனையில் அப்படியே மிதப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்றதுக்கு பின்னாடி தான் ஆகா இதுவும் சேர்ந்துல இருக்கு. மேல மட்டும் இல்ல, செடியினுடைய வேறு கீழே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளது யாரும் கற்பனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. யாராவது கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? கல்யாண நாள்ல நடக்கக்கூடியது, கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடியது, அதுல அப்படியே அந்த பரலோகத்துல போய் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி உள்ள வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்த்தா, அடே அப்பா, தங்கமயமான வீதி, அங்கே அழுகை இல்லை, வலி இல்லை, சோகம் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, அடடாடாடா, அதை நினைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது அப்புறம். இப்ப உன் கூட இருக்கிறது பிசாசா இருந்தாலும் நீ தேவனுடைய சித்தம் செய்து முடிவு வரைந்தும் அன்பு கூற முடியும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல, நான் எவ்வளவு நீங்க என்ன செஞ்சாலும் சரி முடிவு வரைந்து அன்பா இருந்துட்டேன்ல, அது மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்றாரு. முடியுமா நமக்கு? நம்மளால முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அந்த இயேசுவுக்கு பிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து பலப்படுத்தினார். நமக்கும் அதே ஆவியை கொடுத்து பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆமேன். அருமையானவர்களை, வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்னா, நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்த இயேசுவை தந்திருக்கிறார். அதான் இயேசுவை நோக்கி ஓடுங்கன்னு எழுதியிருக்கு. அது மட்டுமல்ல, அப்படி வாழக்கூடிய பலனை தரும்படிக்கு பரிசுத்த ஆவியையும் தந்திருக்கிறார். வார்த்தையை மட்டும் தரல, வாழ்வதற்கு பலன் அருளும்படி ஆவியையும் தந்திருக்கிறார்.
ஆனபடினால விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசியாதவர்களுக்கு ஒண்ணுமே கூடாது. உங்க வீட்டில் இருக்கிற இன்னொருவர் உங்களுடைய வாழ்க்கை துணை பிசாசாவே இருந்தாலும் இயேசுவை போல அவர்களை நேசிக்க வைக்க தேவனால கூடும். ஆமென்.